இப்ப என்னம்மா செய்ய போறீங்க? ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணிருக்கேம்மா. அவர்தான் ஏதாவது செய்யணும். பா, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பாக்குறியா? அது ஒண்ணு இல்லம்மா, லோனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டாச்சு. நாளைக்கே லோன் கிடைச்சிரும். நான் சொல்ல நீங்க கேட்கல. நான் ஏன் கேட்கணும்? நான் சொல்றது நீ கேட்கல இல்ல, அப்புறம் நீ சொல்றது மட்டும் நான் ஏன் கேட்கணும்? எங்க நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொன்னீங்க. நானும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் பண்றேன். நான் போய் தூங்க போறேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நல்லா தூங்க போறேன். என்னம்மா அப்பா இப்படி பண்ணிட்டாரு? மா, இப்படி அமைதியா இருக்காதீங்கம்மா. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? நான் வேணா அப்பா கிட்ட பேசி பார்க்கட்டா? பேச வேண்டாமா? அதான் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டேன்றாரு. இனி அவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆண்டவர்கிட்ட தான் பேசணும். அதை தவிர வேற வழியே இல்ல. இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இன்னும் 2 நாள்ல லோன் வந்துடும். அப்புறம் அந்த வீட்டை வாங்கி சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். அப்பா, ஏன்பா என்ன தரகரே இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? கமிஷன் காசு வாங்க அவ்வளவு அவசரமா? உன் கமிஷன் காசு எனக்கு வேண்டாம்ப்பா. ஆளை விட்டா போதும். ஏன், என்னாச்சு? உனக்கு லோன் வாங்கி தரேன்னு சொன்னவன் கம்பியை நீட்டிட்டான். என்ன சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, நீ கையெழுத்து போட்டல 15 லட்சம் லோன் காசு, அதையும் அவனே எடுத்துக்கிட்டு போயிட்டான். இப்ப என்ன பண்ண போற? அது மட்டும் இல்ல, உனக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டானே மாணிக்கம், அவனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு உன்னை பார்க்க வேகமா வந்துகிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருப்பா, நான் தான் பயத்துல உளறிட்டேன். ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, அவ ஓடிட்டாயா. மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. என்ன பத்தி உனக்கு தெரியல, என்ன ஏமாத்தணும்னா சும்மா விட மாட்டேன். அவன் உன்னை தேடி வேகமா வரான். நீ எங்கேயாவது ஓடிடு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. நீ ஓடுவ, உன் மனைவி பிள்ளைங்க, நான் போறேன்பா. அண்ணே, இன்னும் 2 நாள்ல 50,000 வரணும். நீ லோன் எடுக்க மாட்டியோ அது எனக்கு பிரச்சனை இல்ல. நான் கையெழுத்து போட்டுட்டேன். இன்னும் 2 நாள்ல எனக்கு அமௌண்ட் வரணும். வரல அப்புறம் நான் இப்படி இருக்க மாட்டேன், பாத்துக்க. என்னங்க, என்னாச்சு? என்னங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னங்க, ஏன் பதட்டப்படுறீங்க? என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல ஜோதி. இல்ல, ஏதோ நடந்திருக்கு. உங்க முகத்துல பயம் தெரியுதுங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்களேன். அது வந்து என்னங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஜோதி, நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்ல. ஆமா. அவன் பணத்தை வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஜோதி. அது மட்டும் இல்ல ஜோதி, எனக்கு ஜாமீன் போட்டது ஒரு ரவுடி ஜோதி. அவன் வேற என்ன தேடிட்டு இருக்கான் ஜோதி. ஜோதி, ஏதாவது பேசு ஜோதி. நான் என்னங்க பேசுறது? நான் பேசும்போது தான் நீங்க கேட்கவே இல்லையே. இப்ப நான் என்ன பேசுறது?
ஏய் கதவை தரடா. ஏய் யாருங்க? மரியாதை கதவை தர. வாடா. இப்ப வர போறியா இல்லையா? ஏய் நீயா கதவை திறக்கறியா இல்ல நான் உடைச்சிட்டு உள்ள வரட்டுமா? ஜோதி வேண்டாம் ஜோதி, போகாத ஜோதி. ஏய் கதவை தரடா. ஜோதி ஜோதி இருங்க, சொன்னா நான் கேளு. பாக்குறேன். ஏய் உள்ளதா இருக்கியா? ஐயா. தள்ளி போமா நீ. தள்ளி போமா. வேண்டாம், ஐயா, உனக்கு என்ன விடுங்க, பண்ண? விடுங்க, ஏய், உள்ள போமா. please. குறுக்க வேண்டாம், வராத. உள்ள போ. வேண்டாம், இவன் பண்ண விட்டுருங்க. காரியத்துக்கு வாடா. அண்ணே, அண்ணே, ஐயா, ஐயா, please, வேண்டாம். அண்ணே, அண்ணே, அடிக்காதீங்க. போமா அந்த பக்கம். அண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் என்னடா சொல்ல போற? பண்டெல்லாம் பண்ணிட்டு ஏமாத்தியா வர? போமா. நான் கொஞ்ச நாள் ஏய். time கொடுங்க. நாங்க என்னைய கொடுத்துறோம். ஏமாத்துறியா நீ? நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு. ஐயோ, வேண்டாம். வேண்டாம், வேண்டாம். மரியாதை எனக்கு பணம் வந்தாகணும். உங்களுக்கு இல்லைன்னா ஐயோ, அடிக்காதீங்க. ப்ளீஸ். ஐயோ, வேண்டாம். ஏய் வேண்டாம். யாரோட ஏமாத்த பாக்குற? அடிக்காதீங்க. என்னை பத்தி உனக்கு தெரியல. கனவா? ஒருவேளை இது உண்மையா நடந்துட்டா? ஆ, ஆ. என் மனைவி பிள்ளைங்களுடைய நிலைமை, ஆண்டவரே, இப்ப நான் என்ன செய்ய? ஆண்டவரே, நீதிமொழிகள் 3:26 சொன்னபடி எங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆமாம்பா, நானும் உங்களையே நம்புறேன். என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி பார்த்துக்கொள்ளும். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ப்ளீஸ் உதவி செய்யுங்க. ஜோதி, என்ன மன்னிச்சிரு ஜோதி. நான் லோன் எடுக்கல. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாருமா. அதான் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டீங்களே, அப்புறம்? நேத்து நான் ஒரு கனவு கண்டேம்மா. ஏய் ஏய் கதவை திறடா. ஐயோ, வெளிய வாடா. ஏய் மரியாதை வெளியில வந்துரு. நான் வந்தேன். அண்ணா, ஏய், அண்ணா, அண்ணா, என் வேண்டாம். பணத்தை ஏமாத்திட்டு ஐயோ, போமா. please, விட்டுருங்க. போமா உள்ள. வேண்டாம், நீ வெளியில வராத. விட்டுருங்க. தள்ளி போமா. விட்டுருங்க. விட்டுருங்க. அண்ணா, என்ன அடிக்காதீங்க. கேளுங்க, அண்ணா. நீ போமா. அண்ணா, நான் என்ன- அடிக்காதீங்க. நீ ஜெபம் பண்ண இல்லம்மா, கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பாருன்னு. அத நான் நம்புறேம்மா. நான் எவ்வளவோ சொன்னேன், நீங்க கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. ஆ, சரி விடுங்க, கர்த்தரை நம்புவோம். நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மள காப்பாத்துவாரு. ஜோதி, அந்த லோன்காரன் நம்ம கால் பண்றான். அட்டன் பண்ணுங்க, லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. என்ன சார் நீங்க உங்க கைரேகை வைக்க சொன்ன இடத்துல கைரேகை வைக்கல, அப்புறம் ஆதார் நம்பரும் எழுதாம விட்டீங்க. கொஞ்சம் வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க சார். வரேன்னு சொல்லுங்க, எதுக்கு ஜோதி வேண்டான்னு சொல்லிடுறேன். வரேன்னு சொல்லுங்க. சார், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஆ, ஏதோ அவசரத்துல மறந்துட்டேன். இப்போ ஆதார் கார்டு எல்லாமே கொண்டு வரேன். சார், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? சார் அதே இடத்துல தான் இருக்கேன், சீக்கிரம் வாங்க. எதுக்குமா? லோன் வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல. அது எப்படி இருந்தாலும் நமக்கு பாதிப்பு தாங்க. நீங்க தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களே. முதல்ல நீங்க கையெழுத்து போட்ட அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு வாங்க. அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அதுவும் சரிதான். மறுபடியும் என்ன யோசனை? இல்ல, அந்த மாணிக்கத்தை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஏங்க, இந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் உங்களை தப்பு வச்சாருல்ல, அதே போல அவர்கிட்ட இருந்தும் தப்பு வைப்பாரு. முதல்ல அந்த டாக்குமெண்ட்டை போய் கிழிச்சு போட்டுட்டு வாங்க. சரிம்மா, இதோ போறேன்.
ஏங்கா அவசரமா பார்க்கணும், தனியா பேசணும்னு சொன்னீங்க. ஆமா, ஒரு முக்கியமான விஷயம். உங்க உதவி தேவை. ஏன் உதவியா? என்ன விஷயம்க்கா? அக்கா, கொஞ்சம் பண உதவி தேவைப்படுது. ம், தப்பா நினைக்காதீங்கக்கா. நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? என் தம்பி ஃபாரின்ல இருக்கான்ல. ஆமா, என் கணவர் ஒர்க் பண்ற இடத்துக்கு பக்கத்துல தானே ஒர்க் பண்றாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாக்கா, அவன் ஒர்க் பண்ற இடத்துல யாரோ செஞ்ச தப்புக்கு என் தம்பி மாட்டிக்கிட்டான். இவன் கூட ஒர்க் பண்றவங்க இவனுக்கு தெரியாம பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்க. அதுல என் தம்பிய மாட்டி விட்டுட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப பணம் கொடுத்தா விட்டுருவாங்களா, இல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு பயமுறுத்துறாங்கக்கா. என் கையில கொஞ்சம் பணம் இருக்கு. நீங்க கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். நான் சீக்கிரமா தந்துருவேன். ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கறேன். ரொம்ப நன்றிக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சூழ்நிலைமைய மாத்துவாரு. வீணா பணத்தை கொடுக்க வைக்க மாட்டார். ம், உங்க தம்பி மேல இருக்கிற வீண் பழி மாறும். சரிக்கா. ம்.